இன்னைக்கு வகுப்பில் நம்ம ஒரு எக்கனாமிக் பாடத்தை பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மைன்னு ஒரு பாடம் இருக்குதுங்க. எக்கனாமிக்கில் இருக்கிற முதல் பாடம், அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாடங்க. இதில் நிறைய சட்டங்களை கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாடத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் இந்த பாடத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% தான் படிக்கிற மாதிரி இருக்குது. மீதி இருக்கிற டேட்டாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த லெவலில் தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டாவே போதுங்க. கிட்டத்தட்ட 80% டேட்டா உங்கள் மனசில் பதிஞ்சிரும். மீதி இருக்கிறதா 2-3 முறை ரிப்பீட்டாக போட்டு கேட்டிங்கனாவே உங்கள் மனசில் பதிஞ்சிரும். இல்லைனா நீங்கள் படித்தா கூட ஓகே தான். அந்தளவுக்கு சிம்பிளான பாடம், ஆனால் முக்கியமான டேட்டாலாம் உள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட்டில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருளாதார மேம்பாடுனா என்ன, பொருளாதார மேம்பாடை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்காக இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இதை தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல பொருளாதார மேம்பாடுனா என்னென்னு பார்த்துருவோம். பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு நாடு நிலையான வளர்ச்சியை அடையணும். ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா இருக்குன்னா அந்த நாடு நிலையாக வளர்ச்சி அடையணும். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயரணும். நாடும் வளரணும், நாட்டு மக்களும் வளரணும். இந்த ரெண்டும் சேர்ந்து வளர்றதான் பொருளாதார மேம்பாடு. இந்த பொருளாதார மேம்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதற்குன்னு சில குறியீடுகள் இருக்குதுங்க. என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படின்னா, நிகர நாட்டு உற்பத்தின்னு ஒன்று இருக்குதுங்க. நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இது இருக்குது. அடுத்தது தலா வருமானம் இருக்குதுங்க, பிசிஐன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாங்கும் திறன் சமநிலைன்னு ஒன்று இருக்குதுங்க, பிபிபின்னு சொல்லுவாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு இருக்குங்க, ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க. இந்த 4 குறியீடுகளை வச்சு ஒரு நாடு வளருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த 4 குறியீட்டையும் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துடலாம். முதல்ல நாட்டு உற்பத்தினா என்னன்னு பார்த்துடலாம். நாட்டு உற்பத்தினா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நாடு ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நாட்டில் எத்தனை பொருளை உருவாக்கம் பண்ணுது அல்லது எவ்வளோ சர்வீஸை உருவாக்கம் பண்ணுது, இந்த ரெண்டுடைய கூடுதல் தான் நாட்டு உற்பத்தி. இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னா, ஒரு நாடு உள்நாட்டில் எவ்வளோ உற்பத்தியை பண்ணுது, அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தினா ஒரு நாடு ஒரு வருஷத்தில் பண்ண உற்பத்தியில் தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா, சரிங்களா, ஒரு நாடு ஒரு வருஷத்தில் பண்ண உற்பத்தியில் தேய்மானத்தை கழிச்சிட்டோம்னா அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்தி தான் தேசிய உற்பத்தியுடைய உண்மையான அளவாக கருதப்படுது. தேசிய அளவில் உற்பத்தி பண்ணுறோம்ல, அதோடைய உண்மையான அளவு என்னென்னா இந்த நிகர நாட்டு உற்பத்தி தாங்க. இந்த நிகர நாட்டு உற்பத்தியை நாட்டு வருமானம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நிகர நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானம் என்றும் அழைக்கப்படும். அடுத்தது தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம்னா என்னங்க, ஒரு நாடு ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சது, அந்த காசை அந்த நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையால் வகுத்தா, எவ்வளோ காசை சம்பாரிச்சதோ அதை அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையால் வகுத்தா கிடைக்கிறது தான் தலா வருமானம். இதை தனி நபர் வருமானம்னு சொல்லுவாங்க, தலா வருமானம் சொல்லுவாங்க. இந்த தலா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலரில் மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். தலா வருமானம் அமெரிக்க டாலரில் மட்டும் கணக்கிடப்படும். இந்த தலா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உலக வங்கி ஒரு வரையறையை உருவாக்கியிருக்காங்க. தலா வருமானத்தை அடிப்படையாக வச்சு நாடுகளை வகைப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக 4 டைப் இருக்குதுங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. தலா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய இன்கம் ஒரு ஆண்டில் $1005 இருக்குன்னா, அமெரிக்க டாலருக்குள்ளே இருக்குதுன்னா அந்த நாடு குறைந்த வருவாய் கொண்ட நாடு. அதுவே ஒருத்தருடைய தலா வருமானம் $1006 $3955 இருக்குதுன்னா குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடு. அதுவே ஒருத்தருடைய தலா வருமானம் $3956 $12235 வரைக்கும் இருக்குதுன்னா அது உயர் நடுத்தர வருவாய் கொண்ட நாடு. அதுவே $12235 மேலே ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா உயர் வருவாய் கொண்ட நாடு. இது தாங்க கால்குலேஷன். இந்த 4 கால்குலேஷனை வச்சு தான் உலகத்தில் இருக்கிற நாடுகளை தலா வருமானத்தை அடிப்படையாக வச்சு வளர்ந்த நாடு அப்படிங்கிறத உலக வங்கி வரையறை பண்ணுறாங்க. எந்த அமைப்புன்னு பார்த்துக்கோங்க, உலக வங்கி. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு இங்கே தனிநபர் வருமானத்தை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிநபர் வருமானமே நாட்டுடைய மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு. நாட்டுடைய மேம்பாட்டை கண்டுபிடிக்க தனிநபர் வருமானம் தான் சிறந்த குறியீடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாங்கும் திறன் சமநிலை. வாங்கும் திறன் சமநிலைனா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஒரு நாட்டுடைய நாணயத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் எவ்வளோ ஈக்குவலாக இருக்குதோ அதுதான் வாங்கும்
திறன் சமநிலை. புரியுதுங்களா? இன்றைக்கி அக்யூரேட்டாக தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரூ. 88 ரூ. 89 ஆகிப்போச்சு. நம்ம ஒரு டாலரை வாங்கணும்னா ரூ. 89 கொடுக்கணும். இதுதான் வந்து வாங்கும் திறன் சமநிலை. இந்த வாங்கும் திறன் சமநிலையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலரில் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த வாங்கும் திறனை பொறுத்த வரைக்கும் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. இந்தியா வந்து 3வது பெரிய பொருளாதார நாடு. அப்போ உலகத்திலேயே பெரியது எதுன்னு பார்த்தா சீனா, 2வது அமெரிக்கா. இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முக்கியம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு. மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பது ஒரு நாட்டில் இருக்கிற மனிதர்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது தான் மனித வள மேம்பாட்டு குறியீடு. இந்த மனித வள குறியீடு அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த மேம்பாடு. அதாவது ஒருத்தருடைய டெவலப்மெண்ட் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லாருடைய டெவலப்மெண்ட்டு தான் மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனித வளர்ச்சி குறியீடை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கேல், அதாவது 3 அளவுகள் இருக்குதுங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா ஆயுட்காலம், கல்வி அறிவு, வாழ்க்கை தரம். இந்த 3 வந்து அளவுகளாக வச்சு தான் மனித வள மேம்பாட்டு குறியீடை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்தியாவில் மனித வளங்களை வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு அமைச்சகம் இருக்குதுங்க. அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுற அமைப்பு. இந்த அமைப்புடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவன் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்க. அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் கண்ணாடி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலையான மேம்பாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு நாடு வளர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத 4 குறியீடு அடிப்படையாக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது ஒரு நாடு எப்படி நிலையாக மேம்பாடு அடைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிலையான மேம்பாடுனா ஒன்றும் கிடையாதுங்க. நிலையான மேம்பாடுனா இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் டெவலப்மெண்ட் ஆகிறது. அதாவது நாடு டெவலப்மெண்ட் ஆகும், ஆனால் இருக்கிற சுற்றுப்புறத்தை டேமேஜ் பண்ணாது. இதைத்தான் நிலையான மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது சம்மந்தமாக வந்து இன்னொரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அதாவது எஜுகேஷனில் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, கேரளா முதல் இடத்துல இருக்குது. அதுவே தமிழ்நாடுங்கிறது உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் மிக உயர்வாக இருக்குது. உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது. அது சம்மந்தமான ஒரு டேட்டாவை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2011 எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா, 2011 சென்சஸில் கொடுக்கப்பட்ட டேட்டாங்க. இங்கே வந்து 3 டேட்டாவை கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது கல்வி அறிவு விகிதம், அதாவது எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. 2011 சென்சஸின் படி இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 74.04%. இந்தியா வந்து 74.04, தமிழ்நாடு 80.09%. அடுத்தது 2வது டேட்டா வந்து பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது என்னது, 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அதான் வந்து பாலின விகிதம். பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2011 சென்சஸின் படி இந்தியாவுடைய பாலின விகிதம் 943, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 996. அடுத்தது உயர்கல்வி சேர்க்கை. உயர்கல்வி சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 2015-2016 டேட்டா படி இந்தியாவுடைய உயர்கல்வி சேர்க்கை என்பது 24.5% இருக்குது. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி சேர்க்கை 44.3% இருக்குதுங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பாலின விகிதத்தில் கேரளா தான் அதிகமாக இருக்குதுங்க. 1084 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள். அதாவது இந்தியா நிலையான மேம்பாட்டை அடைவதற்காக என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அனல் மின் நிலையம், அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் மாசு பொருள் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் சூரிய சக்தியை பற்றி கொடுத்துருக்காங்க. சூரிய சக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இந்தியாவிலேயே சூரிய சக்தியை அதிகமாக தயாரிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. குறிப்பாக 2017 ஜூலை 31 அன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிற சூரிய மின் உற்பத்தியுடைய திறன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1697 மெகாவாட்டுங்க. இந்த அளவுக்கு வந்து அப்பயே வந்து போட்டாச்சு, இப்போ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய சட்டங்களை போட்டிருக்காங்க. இந்த சட்டங்கள் தான் கொஞ்சம் முக்கியங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு சட்டமாக பார்த்துட்டே வாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 போடப்பட்டது. இதனுடைய வேலை என்னென்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, காடுகளை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது தான் இந்த சட்டத்துடைய வேலை. அடுத்தது பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002 போட்டாங்க. இதனுடைய வேலை என்னென்னா பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல்.
அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 போடப்பட்டது. இது என்ன வேலைன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டிருக்காங்க. அடுத்தது வன பாதுகாப்பு சட்டம், வனச்சட்டம் கூட சொல்லுவாங்க, 1980 போடப்பட்டது. என்ன வேலைன்னா காடுகளை வந்து அழிக்கிறத தடுக்கிறது, காடுகள் இல்லாத பகுதியிலையும் காடுகளை உருவாக்குறது. அடுத்தது நீர் தடுப்பு மற்றும் மாசுபடுத்தல் சட்டம் 1974 போடப்பட்டது. நீர் சட்டம்னு சொல்லுவாங்க, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தா 1974. இதனுடைய வேலை என்னென்னா ஆறு, ஏரி, குளங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் மறு உருவாக்கம் பண்ணுறது. அடுத்தது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போட்டாங்க. காட்டு விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்களை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த சட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருங்க. அரசாங்கம் சட்டம் போட்டதோடு நிற்கலை, அது தவிர மற்ற இடங்கள்லேயும் வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்திருக்கு. குறிப்பாக வந்து இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் அது கூட என்ன பண்ணியிருக்குன்னா சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு. எப்படியெல்லாம் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அடிப்படை கடமையாக வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 51(7)G அதில் வந்து அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், காடு, ஏரி, ஆறு, வன உயிரிகள் போன்ற சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியரின் கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைசியாக வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது வளர்ந்த நிலையில் இருக்குது. குறிப்பாக பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொது சேவை சிறப்பாக இருக்குது, தமிழ்நாடு வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அப்படிங்கிற அறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்கார். இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, என் அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டு முடிச்சிடலாம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்வு செய்க. இதை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் அந்த டைப்பில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கூற்று என்னது? மேம்பாடு அப்படிங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. கரெக்டு தான், மேம்பாடு இருந்தால் வாழ்க்கை தரம் உயரும், கரெக்டு. காரணம் என்ன? காரணம் வந்து மக்கள் அதிகமான வருவாயை பெறுவாங்க, சிறந்த கல்வி பெறுவாங்க, உடல்நலம் பெறுவாங்க, ஊட்டச்சத்து பெறுவாங்க, அதனால் குறைந்த வறுமை உருவாகும். அப்போ மேம்பாடு அடைந்தால் அதில் நடக்கும். அப்போ கரெக்டு தான். அப்போ கூற்று காரணமும் சரி, ரெண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். மனித வளம் என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களின் திறமை. மனித வளம்னா இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஸ்கில்லு, அதை குறிப்பிடுறது தான் மனித வளம். அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள். நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது என்னென்னா நாடு டெவலப் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக எது கருதப்படுகிறது அப்படின்னா நிகர தேசிய உற்பத்தி. நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். எந்த வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் அப்படின்னா சராசரி இன்கம் தான் தலா வருமானம். அடுத்தது ஆறாவது கேள்வி. G8 நாடுகளுடைய கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து இந்தியா வந்து G8 உறுப்பினராக இல்லை. இந்த தகவல் புக்லேயே இல்லையே, எங்கே தான் இருந்தது அப்படின்னா 2019 ஒரு எடிஷன் விட்டுருந்தாங்க, அதில் இந்த டேட்டாலாம் இருந்தது, இப்போ தூக்கிட்டாங்க. அடுத்தது ஏழாவது கேள்வியை பாருங்கள். சார்க் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாத நாடு எதுன்னு கேட்டால் சீனா உறுப்பு நாடாக இல்லை. அடுத்தது எட்டாவது கேள்வியை பாருங்கள். இது வந்து கூற்று காரணம் அந்த டைப்பில் கேட்கப்பட்டிருக்கு. கூற்று பாருங்கள். கூற்று என்னது? நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பாக கருதப்படுகிறது. கரெக்டு தான். காரணம் என்ன? இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே சரியான விளக்கம் தான். அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள். ஒன்பதாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அவசியமாக இருக்கிறது. கரெக்டு தான், மனித வளம் அவசியம். காரணம் என்ன? கல்வி மற்றும் மக்கள் நலனில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். கரெக்டு தான். அப்போ ரெண்டும் சரியாக விளக்குது. அதாவது ஒரு நாட்டுடைய மேம்பாட்டுக்கு மனித வளம் முக்கியம். மனித வளம் அதாவது மனிதனுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவனுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த மனிதனுடைய ஸ்கில்லானது அதிகமாகும். அப்போ கூற்று காரணம் சரிதாங்க. அடுத்தது 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? மனித வள குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்ல. என்ன எடுத்துக்கிட்டாங்க? உடல் நலம், அடுத்தது வருமானம், கல்வி எடுத்துக்கிட்டாங்க, பாலினத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பின்வரும் எந்த மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கணக்கில் பார்க்கும் பொழுது ஆந்திராவில் கிடையாது, உத்தரப்பிரதேசம் கிடையாது, தமிழ்நாடு தான் கல்வி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதுவே வந்து கேரளா இருந்தால் கேரளா தான் ஆன்சர்னு நம்ம போடணும். அடுத்தது 12வது கேள்வியை பாருங்கள். பாலின விகிதம் என்பது என்ன? இது கேட்டிருக்காங்க. பாலின விகிதம் என்பது என்னது? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? இதான் வந்து பாலின விகிதம்.
அடுத்து 13வது கேள்வி, பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா நிலையான மேம்பாடு. நிலையான மேம்பாட்டின் மூலமாக தான் பரம்பரை ரீதியாக எல்லாத்தையும் வந்து சமத்துவத்துக்கு கொண்டு வர முடியும். அடுத்தது 14வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாத ஒன்றை கண்டறி. என்னது? சூரிய ஆற்றல், காற்றாற்றல், காகிதம். இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இயற்கை வாயு வந்து புதுப்பிக்க இயலாத வளம். அடுத்து 15வது கேள்வி, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் இது? தமிழ்நாடு தான். முன்னதான பார்த்தோம், கரெக்டு. அடுத்தது 16வது கேள்வி, பல ஆண்டுகளின் உபயோகத்துக்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் என்னென்னா புதுப்பிக்க இயலாத வளம். இது வந்து தீர்ந்து போயிடும். அடுத்தது 17வது கேள்வி. 17வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனல் மின் நிலையம் அதிக அளவில் எதை வெளியிடுகிறது அப்படின்னா முன்னதான பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒவ்வொரு கேள்வியை பாருங்கள். முதல் கேள்வியை பாருங்கள். எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஸ் என்று அறியப்படும்? நாடு பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடையுதுன்னா பொருளாதார முன்னேற்றம் சொல்லுவாங்க. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்கிற சாஸ்திரி பவனில் இருக்குதுங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் இது? கேரளா. அடுத்தது 4வது கேள்வியை பாருங்கள். உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வருகின்ற நிறுவனம் என்னதுன்னா ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம், அதான் வெளியிடும். அடுத்தது 5வது கேள்வியை பாருங்கள். நிலத்தடி நீர் என்பது என்னன்னு கேட்டால் புதுப்பிக்கத்தக்க வளம். அடுத்து 6வது கேள்வி, என் அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா அமர்த்தியா சென். அடுத்தது கடைசியாக பொறுத்துக்கவை பார்ப்போம். மேம்பாடு அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. தினசரி வாழ்க்கை வந்து அப்டேட் ஆகிறதா மேம்பாடு. அடுத்து மனிதவளம். மனிதவளம் எப்படி டெவலப் ஆகும்னா கல்வியால் டெவலப் ஆகும். அடுத்து சூரியசக்தி. சூரியசக்தி என்பது புதுப்பிக்கத்தக்க வளங்கள். 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது. அவ்வளோதாங்க. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸையும் புக் பேக் கொஷினையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.